ஒரு சூப்பரான ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ண போறோம். பேக்கரி ஸ்டைல்ல எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியா இருக்குமோ அதே அளவுக்கு ஹோம்மேட் ஸ்டைல்ல எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பாத்திரலாமா. இந்த ஸ்பாஞ்சினஸா வரக்கூடிய இந்த கேக் ரெசிபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு 3 முட்டை எடுத்துக்கோங்க. அந்த முட்டையை தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். அதாவது முட்டையோட வெள்ளை கரு தனியா, மஞ்சள் கரு தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். முட்டையோட வெள்ளை கருல எந்தவித காரணத்தை முன்னிட்டும் அந்த மஞ்சள் கரு கலக்கவே கூடாதுங்க. அந்த மாதிரி கலந்துருச்சு அப்படின்னா நீங்க ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. கேக்குக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா முட்டையோட வெள்ளைக்கரு நல்லா பொங்கி வராது. கேக்கோட அளவுகள் கம்மி ஆயிடும். 2 லேயர் தான் போட முடியுங்க. அதனால இதை மட்டும் நல்லா தெளிவா பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 180 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பொடி பண்ண சர்க்கரை தான். அதை நல்லா சலிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். அது சலிக்கிறது இதெல்லாம் காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அப்படிங்கிறதுனால நான் டைரக்டாவே இந்த ஸ்பாஞ்ச் ரெசிபிக்கு வந்துட்டேங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பீட் பண்ண பிறகு நம்ம பொடி பண்ண சர்க்கரை 180 கிராம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மஞ்சள் கருவை பீட் பண்ண போறோங்க. இது ஃபர்ஸ்டே நீங்க மஞ்சள் கருவை பீட் பண்ணிட்டு இந்த பீட்டரை வச்சு வெள்ளை கருவை பீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சுக்கோங்க. இந்த சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி சலிச்சு வச்சுக்கணும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வரும். தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க சரியா பீட் பண்ணல அப்படின்னு சொல்லி அறுத்தோங்க. இப்ப மஞ்சள் கரு சேர்த்துக்கலாம். மஞ்சள் கரு 3 முட்டையோட மஞ்சள் கருவை தனியா எடுத்து வச்சிருக்கோம். அது நல்லா லைட் கலரா ஆகுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்ப நான் எவ்வளவு அளவு பட்டர் சேர்த்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 ml பட்டர் சேர்த்திருக்கேங்க. இது கிராம்ஸ் அளவுகள் தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த பட்டரை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு அதே அளவுகள் கொண்ட 45 ml ஆயில் சேர்த்துக்கணும். அதாவது வாசனை இல்லாத ஆயில் சேர்த்து பீட் பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும். கேக்க பொறுத்தவரை வாசனை இல்லாத ஆயில் மட்டும்தான் சேர்க்கணும். இதை நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்ப பட்டர் மில்க் சேர்த்திருக்கோம். அதாவது ரெட் ஃபுட் கலர் உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ரெட் வெல்வெட் பிளேவர் மட்டும் வேணும்னா லைட் கலர் தாங்க வரும். நான் ரெட் வெல்வெட் சொல்யூஷனும் சேர்த்திருக்கேன். அதே மாதிரி இந்த சூப்பர் ரெட் கலரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்து முடிச்ச பிறகு இப்ப 3ஐயும் ஒன்னா தனித்தனியா வச்சுக்கோங்க. இது 3ஐயும் தனித்தனியா மிக்ஸ் பண்ணி எடுக்க போறோம். அதாவது முட்டையோட வெள்ளைக்கரு அந்த சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணல அதையும் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு, அதாவது என்னென்ன மாவு மிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைதா மாவு ஒரு 180 கிராம், அது கூடவே கொக்கோ பவுடர் ஒரு 8 கிராம், அப்புறம் கொஞ்சமா பேக்கிங் பவுடர், அதாவது பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்ந்து தனியா மிக்ஸ் பண்ணி அதை சலிச்சு வச்சிருக்கேன். அது 3ஐயும் தான் ஒண்ணு அதாவது முட்டை வெள்ளைக்கரு தனியா, மஞ்சள் கரு தனியா பீட் பண்ணது, அதுக்கப்புறம் மாவு 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்ப நம்ம ஒரு 8 இன்ச் டின்ல பேக் பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேங்க. அதுல பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவா புரியல அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ போட கூட தயாரா இருக்கேங்க. இந்த ஸ்பாஞ்ச் நான் என்ன பண்ணிருக்கேன்னா 180 டிகிரில பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இது பாருங்க எப்படி இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அப்படி ஷேர் பண்ணி ஒரு லைக் பண்ணி விடுங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பாஞ்ச் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.